ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூடவே சாக்ஸ் ஒன்று, இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழைய சாக்ஸ் ஏதாவது இருக்குது இல்லைங்களா, நம்ம பசங்களுடையது, அந்த மாதிரி சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சாக்ஸ் முழுவதுமே இதுக்குள்ளே வர்ற மாதிரி கவர் ஆகிற மாதிரி இப்படி மாட்டி விட்டுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கு வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பீரோ கடியில் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள். பீரோ கடியில் நீங்கள் சீமரெல்லாம் விட்டு எடுத்தால் கூட அவ்வளோ அழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே இந்த ஹேங்கர் விட்டு எடுக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இதில் வருது பாருங்கள். இங்கே இப்போ பாருங்கள் இந்த பீரோ கடியில் இருந்த அழுக்கு எவ்வளோ அழுக்கு இந்த சாக்ஸில் வந்துருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பீரோ சங்கிலி எல்லாமும் நீங்கள் கேப் இருக்கிற இடத்துல எல்லாமும் அதே மாதிரி இந்த சாக்ஸ் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் போதுங்க. இப்போ எவ்வளோ அழுக்கு இதில் வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன தான் சீமாரில் கூட்டுறா கூட இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கர் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு சாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் இந்த சாக்ஸை மாட்டி விட்டு செய்கிறப்ப வேலையும் சீக்கிரம் ஆயிரும். வேஸ்ட்டாக போகிற சாக்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய பில்லோ கவர் தலகாணி உரை இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த பில்லோ கவர் முழுவதுமே இந்த ஹேங்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சைடு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. அடுத்த சைடு இன்னொரு சைடு முழுவதுமே இப்படி உள்ளே போதுமே சுருட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு பிவிசி குழாயில் தான் இந்த ஹேங்கரில் வந்து இந்த பில்லோ கவரை வந்து கட்டி விட்டுருக்கேன். லேசாக இப்படி தொட்டாலே போதும் பாருங்கள். அவ்வளோ அழுக்கும் இந்த பில்லோ கவரில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துருங்க. நம்ம ஸ்டூல் போட்டு மேலே எல்லாம் ஏற வேண்டியதே கிடையாது. இப்படி நீங்கள் ஈஸியாக இதில் வந்து இந்த மாதிரி பண்ணினீங்கனாலே போதும். டைமும் மிச்சமாகும். ஈஸியாக இந்த அழுக்கு முழுவதுமே இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ அழுக்கு வந்து ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறப்ப இந்த அழுக்கே இல்லை. இப்போ இந்த ஃபேன்லேருந்து எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவுமே சீக்கிரம் ஆயிரும். பழைய டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அழுக்கு வந்து கதவுக்குள்ளே இருந்தது அப்படின்னாலும் இந்த ப்ரஷ் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணி எடுத்துடலாங்க. ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கேப்ல எல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ப்ரஷ்ஷு போடுறப்ப நல்லா போயிடும். உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடங்களெல்லாம் அழுக்கு லைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப ஈஸியாக வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு ஈஸியாக தொடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றிக்கோங்க. நம்ம கம்ஃபர்ட் சேர்த்திக்கோங்க. நம்ம துணி துவைச்சிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கம்ஃபர்ட் தான். எந்த குவாலிட்டி இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன பேக்கெட் ஷாம்பு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம குளிக்கிறதுக்கு தலை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து சும்மா கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக போதும். இது வந்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க இந்த தண்ணியில். இதுலேயே கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக போதும் சோடா உப்பு. நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறப்பெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்ட்டு, கொஞ்சம் ஷாம்பு, கொஞ்சம் சோடா உப்பு, தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ க்ளீனிங் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இந்த லிக்விடு ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணுறப்ப இந்த தண்ணியில் வந்து நீங்கள் துணியை தொட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். கதவு, ஜன்னல் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த தண்ணியில் வந்து அந்த துணியை நினச்சிட்டு தொடைங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கைகளில் வந்து சாக்ஸை மாட்டியிருக்கேன். இந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஈரமாக இல்லாமல் நல்லா இந்த சாக்ஸில் தண்ணியை முழுவதும் நினச்சிக்கிட்டு அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சோஃபாலாம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். லைட்டாக தான் ஈரம் இருக்கணும், ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. இந்த சோஃபாலையெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்கும். உள்ளே எல்லாம் விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். சோஃபா எல்லாமே வந்து அப்படியே பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து இப்போ நான் கதவெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த கதவெல்லாம் கூட அப்படியே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு மாப் போடுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் வந்து கொஞ்சமாக அந்த தண்ணியில் சேர்த்திட்டு வீடு துடைக்கிறப்ப அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. சோஃபாலாம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம பொங்கலுக்கு. சூப்பராக எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் வந்து துணியை போட்டு தட்டுன்னு தட்டி சோஃபாவில் அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்காமல் விட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா போதும். 5 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சோஃபா இருந்தாலும் தொடச்சி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டிக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு பேசிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு எவ்வளோ பெரிய சோஃபா எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எல்லாமே இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். கதவெல்லாம் கூட பாருங்கள் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த சாக்ஸ் வந்து நம்மளுக்கு கைக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டிக்கு வேலை சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு துணியை கையில் வச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரமாகும். இது வந்து சீக்கிரமாக வேலையாயிரும். உங்களுக்கு டக்குன்னு வேலை பண்ணிவிட்டு நம்ம பாட்டிக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த கைப்பிடிகள் எல்லாமே வந்துட்டு அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பாலிஷாக இருக்கும் பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு வேலை ஆகிருச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தொடச்சதில் வந்து இவ்வளோ அழுக்கு அப்படியே வந்துருச்சு பாருங்கள் ஈஸியாக. இது வந்து அலசிட்டு இன்னொரு தடவை திரும்பவும் அதே மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எங்கெங்கே துடைக்கணுமோ திரும்பவும் அதே மாதிரி துடைச்சிக்க வேண்டியதுதாங்க இந்த சாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. தண்ணி குடிச்சிட்டு தூக்கி வீசிடுவோம் 1 யூஸ் பாட்டில் எல்லாமே. இந்த பாட்டிலினுடைய மூடியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே இப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த கேஸ் கடியெல்லாம் கைவிட்டு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் காமிச்சேன். அந்த பாட்டிலினுடைய மூடி தான் கலர் வேறையாக இருக்குது. எதுனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கேஸினுடைய பாட்டம் வந்து லைட்டாக தூக்கிக்கோங்க. அது அந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஹைட் கிடைக்கும். இப்போது இந்த கேஸினுடைய அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி இதில் வர்ற மாதிரி 4 பக்கமே அதே மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கீழே இருந்தது வந்து எவ்வளோ ஹைட் ஆகிருக்கு. இதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். 4 பக்கமே இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. ஈஸியாக இப்படி கை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி கை கூட உள்ளே விட வேண்டியதில்லை. அது கூட எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஹோல்ஸ் உள்ள மாதிரி கரண்டி வந்து எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம இந்த சாக்ஸை வந்து போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த சாக்ஸு வந்து நான் இதில் போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த கை மட்டும் உள்ளே போகவே வேண்டியதில்லை. உள்ளே வந்து கை நுழையிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எட்ஜு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து ஈஸியாக பாருங்கள். இது முழுவதுமே அழகாக நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சிடலாம். கம்ஃபர்ட்டு இதெல்லாம் கலந்து ஒரு லிக்விடு செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து லைட்டாக இப்படி வந்து இந்த தண்ணியை வந்து முக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகவே ஆகாதுங்க. எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். நம்ம கை வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த கடைசி வரைக்கும் போகாது அடுப்பில். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த எட்ஜு வரைக்கும் இந்த அளவுக்கு போகுது பாருங்கள். இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு வந்து போகுது. இந்த அளவுக்கு வந்து நம்ம கைகள் போகாது. அதோட இது நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கேவும். அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடமேவும். இந்த மாதிரி லிக்விட் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் லிக்விட் வாங்கவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி லிக்விட் செய்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் கேஸ் கடியில் க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து நினைப்போம். இனிமேல் பாருங்கள் அவ்வளோதாங்க. இந்த கரண்டி மட்டும் இந்த சைடில் இப்படி நீங்கள் கை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாக்ஸை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்பீடாக வந்து வேலையாயிரும். நம்மளுக்கு பொங்கல் இந்த மாதிரி சமயங்களெல்லாம் நிறைய வேலை இருக்கும். இப்போ மடமடன்னு நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து ஸ்பீடாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்தா அவங்க கூட இதெல்லாம் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்ம வேறு வேலை இருந்தால் கூட நம்ம வந்து செஞ்சுட்டு இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தா ஈஸியாக நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ அடுப்புக்கிட்டையும் அதே மாதிரி இந்த அடுப்பு மேலே எல்லாமே இதே மாதிரி இதுலேயே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. பழைய சாக்ஸ் ஒன்று இருந்தால் போதுங்க.
ஒரு தடவை அலசி பொழிஞ்சிட்டு திரும்பவும் வந்து அந்த சாக்ஸ் இருந்தால் போதும். வீடு முழுவதுமே அப்படியே பளிச்சுன்னு சீக்கிரமாக நம்ம வந்து வேலையை வந்து செஞ்சிடலாங்க. இப்போ இந்த அடுப்பு முழுவதுமே பாருங்கள் அப்படியே சூப்பராகிருச்சு. நான் இப்போ இந்த சாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் இல்லையா, சாக்ஸில் வந்து அந்த கரண்டியில் மாட்டி க்ளீன் பண்ணுறது, அதுலேயே தான் அந்த அடுப்பு கட்டை மேலே எல்லாமே தொடச்சிருக்கேன். அப்படியே சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிருச்சு பாருங்கள். பழங்கள்லாம் வச்சுருப்போம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே செல்ஃபில் எல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது, மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ பொங்கலுக்காக இப்போ நம்ம எப்படி ஒரு நிமிஷத்தில் இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த லிக்விட் தான் வந்து கொஞ்சமாக இங்கே ஊற்றிருக்கேன். இதே வந்து இந்த கரண்டி மெத்தடு தாங்க இங்கேயும் நான் செய்ய போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையாகணும் அப்படின்னா அவ்வளோதாங்க, கடக்கடான்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லைங்களா. அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு நம்மளுக்கு இந்த செல்ஃபு. ஒரு செகண்ட் தான், நீங்கள் பெரிய செல்ஃபாக இருந்தால் கூட 3 செல்ஃப் சேர்த்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் லிக்விட் ரெடி பண்ணுறது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்பளவே, அந்த லிக்விட் அப்படியே வச்சுக்கோங்க. அதைவே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கரண்டியில் சாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதாங்க. சூப்பராக போயிருச்சு. இப்போ இந்த சாக்ஸ் ஒரு ஆள் சாசிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை இதை அப்படி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செல்ஃபினுடைய வேலை முடிஞ்சதுங்க. சூப்பர், என்ன ஒரு மேஜிக் பாருங்க. இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் காமிச்சேன் அந்த சாக்ஸில் கரண்டி போட்டு க்ளீன் பண்ணுறது. ஒரு 2 செகண்டு கூட இல்லை, அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய செல்ஃபாக இருந்தாலும் சீக்கிரமாக அசால்ட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இது மெயினாக என்ன அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட்டு ஷாம்பு எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா, அதனால் 1 வாரம் ஆனாலும் உங்களுக்கு சமையல் வீடு முழுவதுமே அப்படியே வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லிக்விட் போட்டு நீங்கள் செய்கிறப்ப எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து பழைய டூத் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இந்த இடத்துல எல்லாமே நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த சாக்ஸில் நம்ம கரண்டியில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நல்லா ஈஸியாக போயிடும். இந்த கரண்டி வந்து அகலமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து இந்த சாக்ஸை போட்டுக்கிட்டு அப்புறமா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த இடம் முழுவதுமே அப்படி பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா. இந்த ப்ரெஷ்ஷில் வந்து டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ் இருக்கும், அதில் வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிம்னியினுடைய மேற்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த இடம் எல்லாமே இந்த மாதிரி இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். மெயினாக இப்போ ஜன்னல் டோரு இதெல்லாம் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளீனிங் வேலையாயிரும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் நார் நம்ம தேங்காயில் இருந்து எடுத்து வீசிடுவோம், தூக்கி வீசிடுவோம். அந்த மாதிரி தூக்கி வீசாதீங்க. இந்த சாக்ஸு பழைய சாக்ஸு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சாக்ஸ்க்குள்ளே இந்த தேங்காய் நார் எல்லாமே போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2-3 தேங்காய் நார் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த சாக்ஸ்க்குள்ளே வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் தேங்காய் நார் வந்து இந்த சாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஒரு தேங்காயில் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து இதையே இந்த ரப்பர் பேண்ட் ஒன்றும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப், வீடெல்லாம் துடைக்கக்கூடிய மாப் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய பேக் சைடு இதை வந்து இந்த சாக்ஸ் வந்து இந்த போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் வந்து நம்ம இந்த தேங்காய் நார் வந்து உள்ளே போயிருச்சு. சாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சாக்ஸ் வந்து நான் பிவிசி பைப் எடுத்து அதில் வந்து போட்டு உள்ளே தேங்காய் நார் வச்சு டைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஈஸியாக ஒற்றை அடிச்சிடலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, மாப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வீடு துடைக்கிறதுக்கு அதில் வந்து ஒவ்வொரு சமயத்தில் வந்து அந்த மாப் பழசாயிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டிக்கை வந்து தூக்கி வீசாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்டிக் இல்லை அப்படிங்கிறதுனால பிவிசி பைப் ஒன்று இருந்தது, அதை எடுத்து அதில் வந்து நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கேன். இந்தளவு தண்ணி அப்படின்னா இந்தளவுக்கு கற்பூர வெல்லம் வந்து ஒன்று நல்லா வந்து இப்படி நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறமா யூக்லிப்டஸ் ஆயில் வந்து ஒரு 2-3 சொட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஆயில் யூக்லிப்டஸ் ஆயில் இந்த கற்பூரம் சேர்றப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் வந்து இந்த தேங்காய் நார் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சாக்ஸ் துணி இதை வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது வாசமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒற்றை அடிக்கிறதுக்கு தான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நிறைய வேண்டாம், நல்லா தண்ணி வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் நார் உள்ளே இருக்கிறதுனால அது தண்ணி முழுவதும் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் இந்த இடம் முழுவதுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒற்றையே பிடிக்காது. இல்லாட்டி சின்ன சின்ன சிலந்திகள் வந்து கூடு கட்டி சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும்.
இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கற்பூரம் இது யூஸ் பண்ணி பாருங்கள். 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே வந்து சிலந்தைகள் வந்து கூடு கட்டாது. ஏன்னா அந்த வாசத்துக்கு வந்து அது வராது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ₹1 கெச்சப்பு. நம்ம சாஸெல்லாம் ₹1 விற்கிது இல்லைங்களா, ₹1 ₹2 இந்த மாதிரி. இது வந்து இப்போ இந்த துரு பிடிச்ச இந்த பைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் வாஷ் பேசனில், இதுக்கெல்லாம் இந்த சாஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனிங் ஆகிரும். லிக்விட் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த சாஸ் இருந்தது அப்படின்னா இது போட்டு இது க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு க்ளீனிங் ஆகிரும். சூப்பராக க்ளீன் ஆகிரும் பாருங்கள். மேஜிக் மாதிரி ஆகிரும். பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி நம்ம தேய்ச்சிட்டு தான் இருந்தோம். உடனே வந்துட்டு அப்படியே அந்த இடமே முழுவதும் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அப்பல, இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாகவே அப்படியே சில்வர் கலருக்கு அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு. லைட்டாக அந்த டொமேட்டோ கெச்சப் போட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு வாஷ் பண்ணி விட்டேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.